ஏய் பசங்களா, இங்கே வாங்க, இங்கே வாங்கம்மா. எங்கே போகிறீங்க? எப்படி எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இன்னும் செருப்பு இல்லை? செருப்பு இல்லையா உனக்கு? சாப்பிட்டீங்களா? என்ன பை இல்லை, பேகு? ஏன் பேக் இல்லாமல் வரீங்கம்மா? உன் பேர் என்ன? அம்முலா. உன் பேர்? பொன்மணியா? சரி செல்லம். என்னம்மா இது ஸ்கூல் போகலையே இப்போ? ஏன் செப்பல் இல்லையா? பேகு அதனால அனுப்பிட்டாங்களா? ஆ ஐயோ சரி செல்லம். இப்போ ஒன்று செப்பல்லாம் வாங்கி போகலாமா? நம்ம கடைக்கு வரீங்களா? பேக் வேறு சரியில்லைல்ல, இந்நேரம் போகிறீங்க வெயில்ல. ஆ சரி, நம்ம போய் பேக்லாம் வாங்கிட்டு வரலாமா? வாங்க. செருப்பு கூட இல்லாமல் போகிறீங்க பாருங்க. போகலாமா? சரி வா. வண்டியில் ஏறி உக்காந்துக்கிறீங்களா? நீங்க பா, வீடு பாப்பா உட்காட்டோம். நீ உட்காந்துக்கோ. பிடிச்சிக்கோ, பின்னாடி பேக்கில் வச்சுக்கோ. பிடிச்சிக்கோ. கிட்ட வாங்க. பிடிச்சிக்கிறீங்களா? சரி சரி, பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கோங்க. போலாமா? வா. பார்த்து வாங்க, பார்த்து வா. பாப்பா போங்க, மேலே போ. இங்கே உக்காந்துருக்கீங்களா? இங்கே உக்காந்துருக்கியாப்பா? அம்மா உங்களுக்கு செப்பல் பேகு எல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே உக்காந்துருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லுங்கள், ஆன்ட்டியும் அம்மா வாங்கிட்டு வந்து தரேன். என்ன வேணும் சாப்பிட்றது சொல்லுங்கள். என்ன வேணும்? ஐஸ்கிரீம்? சரிம்மா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே உட்காந்துருக்கேன், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? சரிப்பா, பாய். இங்கேயே உட்காந்துருங்க ஆன்ட்டி, சரியா? இங்கே இருங்க. ஹாய் பாப்பா, உட்காந்துருந்தீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா இப்போ நம்ம? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எதுமா? இந்த உனக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வச்சிரு, கீழே வச்சிரு. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கா?
நல்லா இருக்காம்மா. எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? சரி சாப்பிடு. ஆ போதுமா? நல்லா இருக்கா? பேக் எல்லாம் வச்சுக்கலாமா உள்ளார? இருங்க, ஒருத்தராக வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஆண்டி. உங்களுக்கு வந்து இது ப்ளூ கலர்னா உள்ள வச்சுட்டா? சூப்பர் பாப்பாச்சு. இனிமேல் இந்த பேக் வேணாண்ணா. சூப்பர். உள்ள இருக்குன்னப்பா. இது ஒரு வாட்டர் கேன் உனக்கு. உள்ள போடுற. இந்தா பேக் மாட்டிக்கோங்க. சூப்பரா இருக்கா? இந்த பக்கம் மாட்டிக்கோங்க. சூப்பரா? ஏய் பாப்பா சூப்பரா இருக்கு. இப்ப பாப்பாக்கு பேக். உங்களுக்கு என்ன அடுத்தது? காட்டு. உள்ள வச்சிடலாமா? நல்லா இருக்கா? யாருக்கு காட்டுங்க? புக் காட்டுங்க. காட்டு. சூப்பரா இருக்கா? இது ஒண்ணு போட்டுற ஆண்டி. இதோ இருக்கு பார். இனிமேல் நீங்க ஸ்கூல் வரக்கூடாது. ஸ்கூல் போகணும்னா சரியா? நல்லா இருக்கா? பா மாட்டிக்கோ. மாட்டி அந்த கைக்கு மாட்டி. நல்லா இருக்கா? சூப்பர். செப்பல் போட்டுக்கலாமா பாப்பாக்கு? இந்த செப்பல் பா செருப்பு இல்லாமலாம் வரக்கூடாது. நம்ம நல்லா இருக்கா? நல்லா இருக்கப்பா. சூப்பர். இந்த கால் இந்த கால். இதை சாப்பிட்றீங்களா? நீங்க சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? வேணாவா? போதுமா? இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. நம்ம பொறுக்கலை. நம்மளோட மனம் வந்து பொறுக்காமல் என்ன பண்ணிட்டோம், அவங்க நடந்து போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு இல்லாமல் பேக் பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கில் வந்து அவங்க மாட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமையை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். அந்த குழந்தைங்களுக்கு செருப்பு என்னால் முடிஞ்சது ஒரு 2 பேகு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவல் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிள்ளைங்க நல்லபடியாக இந்த மாதிரி நல்லா படிக்கணும். ஏன்னா அவங்க எந்த நிலைமையிலேருந்து அவங்க ரோட்டில் வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, பேகு சரியில்லாமல் இருந்தது. இல்லை பிள்ளைங்களா வந்துடுச்சான்னு என்ன தெரியல. அவங்க பெற்றோர்கள் அவங்க வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தானே இருக்கீங்க? இல்லை ஸ்கூல் போகிறீங்களா? பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க அந்த பிள்ளைங்க. இதுதான் காரணங்கள் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். சரி பரவாயில்லை. அதற்ற பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இவங்களுக்கு இப்போதைக்கு வேணுங்கிற ஒரு உபகரண பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறோம். படிப்புக்கு தேவையானது. மேற்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு வந்து வேறு ஏதாவது உதவி வேணுனாலும் நம்ம இவங்களுக்கு தொடர்ந்து செய்வோம், நம்மளால் முடிஞ்ச உதவி. அதனால் பிள்ளைங்களோட பிஞ்சு நெஞ்சங்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வருங்கால பிள்ளைங்கள் வந்து பல கனவுகளோடு இருப்பாங்க. அதனால் அந்த படிப்புக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு செய்யணுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன நெஞ்சத்துகளுக்கு ஒரு சின்ன ஒரு உதவின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெரிய உதவி இல்லை. அந்த நேரத்திற்கு ஏதோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது நம்ம யூடியூப் சேனல் மூலிமா பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி
இந்த மாதிரி பார்க்குற பிள்ளைங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. அதுவும் ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் கடந்து ஒரு படிப்புக்கு நம்ம வந்து செய்கிறது ரொம்ப புண்ணியம். அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நல்லா படிக்கணும் பாப்பா, சரிங்களா? சரிங்க சொல்ல. நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம். அதனால் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன், சரியா? உங்கள் அம்மா பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அம்மாவை சந்தித்தோம், எங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னு. சரியா? கவலைப்படாமல் நீங்கள் நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வாங்க. என்னோட பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமாக இருங்க 2 பேரும், சரிங்களா? சரி. இப்போ அம்மா அப்பாலாம் எங்கள் வீட்டில் இருக்காங்களா? சரி சரி. இவ்வளோ எடுத்து கொடுத்துட்டு ஆண்டிக்கு ஒரு முத்தம் தர மாட்டிங்களா? முத்தம் கொடுக்க மாட்டிங்களா? கொடுங்க, குடுடி. தரமாட்டியா? ஏன் பிடிக்கல ஆண்டியா? முத்தம் கொடு, கொடு. சரிடி செல்ல பிள்ளை, நீனு வாடி செல்லம். சரி, பார்த்து பத்திரமா போகணும் வீட்டுக்கு, சரியா? செருப்பு இல்லாமலாம் போக, நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகணும், சரியா? நம்ம அம்மாவுக்கு சமத்து பிள்ளையாக இருக்கணும், ஓகே? சரிங்களா அடி செல்லுங்களா? சரிம்மா, சரி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும். பார்த்து போகிறீங்களா? வாங்க வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? சரி, பார்த்து நல்லா படித்து நல்லபடியாக அம்மாவுக்கு சமத்து பிள்ளையாக இருக்கணும், சரியா? பார்த்து பத்திரமா போங்க. பாய் பாய் சொல்லுங்க ஆண்டிக்கு. சரி, பார்த்து போங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவற்ற குழந்தை வந்து இந்த வேகாத வெயிலில் வந்து அந்த குழந்தைகள் பிஞ்சு நெஞ்சங்கள் நடந்து வந்துகிட்டு இருந்தது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அந்த குழந்தைங்களுக்கு. பேகு, காலில் செருப்பு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக உதவி பண்ணியிருக்கிறோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, அது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக போயிருக்கிறாங்க. அந்த படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்களோட ஏரியாக்களில் யாரும் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தீங்க, ஆதரவற்ற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட நம்பர்ஸ் போடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து மிக விரைவில் வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி உங்களை வந்து சந்தித்து உங்கள் குறைகளை வந்து நாங்கள் பூர்த்தி செய்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம்.